சிறப்பு நேர்பட பேசு தொடர்கிறது. 50 ஆண்டுகால திராவிட ஆட்சி கிடைத்தது என்ன, பெற்றது என்ன, இழந்தது என்ன என்பதாக இன்றைய ஒரு விவாதமாக இந்த அமர்வு அமைய இருக்கிறது. பல்வேறு விஷயங்களை திராவிட ஆட்சிகளில் செய்திருக்கிறோம் அப்படின்னு 50 ஆண்டுகளில் பார்க்க முடியும். சமூக நல திட்டங்களில் தொடங்கி சமூக நீதி கொள்கையில் தொடங்கி பல்வேறு விஷயங்களை பெருமைப்படுவதற்காக சொல்லிக் கொள்வதற்கு பல்வேறு விஷயங்களும் இருக்கின்றன. அதே நேரத்தில் விமர்சனங்களும் இருக்கின்றன. இது குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். முதலாவதாக ஷியாம் சேகர், உங்கள்கிட்ட ஒரு தொழில் அப்படிங்கிற அடிப்படையில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமைதி பூங்காக இருக்கிற ஒரு மாநிலம். தொழில் நடத்துவதற்கு ஏற்கனவே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலலாம் தமிழ்நாடு ஒரு 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 முன்னோடி மாநிலமாக இருக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறது. ஒரு தொழில் தொடங்குவதற்காக அல்லது தொழில் நடத்துவதில் இருக்கிற ஒரு அம்சங்கள்ல தமிழ்நாடு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? 60களில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான் இது. இந்த ஆட்டோமொபைல்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்றதுங்கிறது. அதை தொடர்ந்து நம்ம இந்த ஒரு 50 ஆண்டு காலமாக அதில் நமக்கு யார் ஆட்சி செஞ்சாலும் அது மேலே நிறைய கவனம் செலுத்தி நம்ம வளர்ந்து வந்திருக்கிறோம். அது குறிப்பிட்டு சொல்லணும்னா தமிழகத்தில் வந்த பெரிய ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லணும்னா ஹியூண்டாய் சொல்லலாம், நீங்கள் ஃபோர்ட் சொல்லலாம், அதே போல் பாரத் பென்ஸ் சொல்லலாம், இன்றைக்கி ரெனோ நிசான் சொல்லலாம். இதே போல் நீங்கள் டயர் மேனுஃபேக்சரில் எம்ஆர்எஃப், இது போல் பல பெரிய நிறுவனங்கள், ஆட்டோ ஆன்சிலரிஸ் அந்த இதில் பார்த்தீங்கன்னா பல நிறுவனங்கள் இருக்குது. மிக லாபகரமாக இயங்கக்கூடிய நிறுவனங்கள், அந்த மாதிரி நிறைய பங்குச்சந்தையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் அதிக மதிப்பு பெற்று இருக்கின்றன. இதோட கம்பேரிசன் சொல்கிறேன், மற்ற பிற மாநிலங்களில் அந்த அளவுக்கு ஆட்டோ துறையில் சொல்ல முடியாது. அதே போல் இந்த திராவிட ஆட்சியிலன்னு சொல்லணும்னாக்கா இந்த ஜவுளித்துறையில் வந்த முன்னேற்றங்களை குறிப்பிட்டு சொல்லலாம். ஸ்பின்னிங்லேயும் சரி, டவுன் ஸ்ட்ரீம், அதே போல் ப்ராடக்ட்ஸ், இன்னைக்கு நிறைய பிராண்ட்ஸே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய பிராண்ட்ஸ் இந்தியா பூரா பரவி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் தொழில்முறை ஆக்கிற ஒரு இதில் நமக்கு இந்தியாவில் 2வது இடம் இருக்குது. குஜராத் முதலிடத்தில் இருக்குது, நம்ம 2வது இடத்துல இருக்கோம். ஒரு கொஞ்ச காலமாக, ஒரு 20 ஆண்டு காலமாக பார்த்தீங்கன்னா போட்டி அதிகமாக இருக்குது. இன்றைக்கி மாநிலங்களை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒரு மாநிலத்தோடு இருந்த போட்டி இன்றைக்கி 2 மாநிலங்களோட போட்டியாக இருக்குது. இப்போ ஆந்திரா எடுத்துங்க, முதல்ல நமக்கு ஆந்திராவோட தான் போட்டி இருந்தது, இன்றைக்கி தெலுங்கானாவும் இருக்குது, ஆந்திராவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாநிலங்களை பிரிக்கும்போது அந்த சிறிய மாநிலங்கள் தொழிலை சார்ந்து அவங்க செலுத்தக்கூடிய நடவடிக்கைகள், அதன் வேகம், அவங்க கவர்னன்ஸ், ஆட்சி முறையுடைய ஒரு உத்வேகம், அவங்க வளர்ச்சிக்காக அவங்க போகக்கூடிய தூரம், அதே போல் அவங்களுடைய பட்ஜெட்ஸ் எவ்வளோ காம்பேக்டாக இருக்குது. இன்றைக்கி தெலுங்கானா தமிழ்நாட்டோட பெட்டர் பட்ஜெட், ஒரு ஃபைனான்ஷியல் நிதிநிலை தெலுங்கானா தமிழ்நாட்டோட சீரான நிதிநிலை இருக்குது. அதனால் அவங்க தொழிலுக்கு கொடுக்கக்கூடிய இன்சென்டிவ்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த போட்டி சூழல் பெருவாரியாக மாறி இருக்குன்றதை நம்ம முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். மக்கள் இதை முதல்ல உணரணும். அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அளவு பொறியாளர்கள் மற்ற மாநிலங்கள் கிடையாது. கல்வித்தரன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் தமிழ்நாடு நம்மளோட போட்டி கொடுக்கக்கூடிய மாநிலங்களோட நம்ம நிச்சயமாக ஒரு நல்ல நிலையில் தான் இருக்கும்னு நம்ம சொல்லணும். ஆனாலும் வரும் காலகட்டத்திற்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த இந்த 50 ஆண்டு காலத்தில் நம்ம சாதிச்சதை பற்றி பெருசாக பேசிக்கிட்டு இருந்தோம்னாக்கா அடுத்த 10 ஆண்டுக்கு ஏதாவது நமக்கு கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்காது. மாற வேண்டிய ஒரு சூழலில் நம்ம இருக்கோம். அந்த மாற்றத்துடைய வேகம் பிடிக்க வேண்டும்ங்கிறது தான் இன்னைக்கு அவசியம், அத்தியாவசியம். கடந்த ஒரு 7-8 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சென்டிமெண்ட், அதாவது தொழிலதிபர்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக சொல்லவில்லை என்றாலும் அவர்கள் சந்தோஷமாக இல்லை அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஏற்றுக்கணும். என்ன காரணத்துக்கு அவங்க சந்தோஷமா இல்லைன்னா, அவங்க தமிழ்நாட்டுடைய தொழிலதிபர்கள், அதாவது இங்கேயே பல ஆண்டு காலமாக 30-40 ஆண்டுகளாக தொழில் செய்தவர்கள் சலுகைகள் கேட்கல. அவங்க ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் தான் கேட்குறாங்க. ஒரு பர்மிஷன் போனாக்கா அதுக்கு கொடுக்க வேண்டிய செலவுகளை குறைக்கணும். இப்போ ஒரு சின்ன, அதாவது ஒரு ஆண்டுதோறும் செய்யக்கூடிய செலவுகள், இந்த எத்தனையோ அப்ரூவல்ஸ் இருக்குது ஒரு தொழிலுக்கு. எல்லா விதமான சட்டங்களை கடைபிடித்தாலும் அதற்கான செலவினங்கள் தமிழகத்தில் கடந்த 10-12 ஆண்டுகளாக ரொம்ப கூடி போயிருக்குன்றது தொழிலதிபர்களுடைய ஒரு பெரிய குறை. அதை யாரும் கேட்கறதுக்கும் இல்ல அப்படிங்கிறது இரண்டாவது. தமிழ்நாட்டுல மட்டும்தான் இப்படி மாறி இருக்கிறது. ஆமா, ஏன்னா பிற மாநிலம், இன்னைக்கு ஆந்திரால இந்த மாதிரி நடக்காது. ஏன்னாக்கா, ஏன் சொல்றேன் உங்களுக்கு,
நம்ம நாட்டு ஆட்சியாளர்கள், அதாவது அரசு எந்திரம்னு நான் சொல்றேன், நீங்க அரசியல் கட்சிகளை விட்டுருங்க, அரசு எந்திரம் என்ன நினைக்கணும், இவங்களுக்கு போக்கடம் கிடையாது அப்படின்னு அந்த ஒரு சாதாரண ஒரு அரசுல இருந்து வரக்கூடிய ஒரு அதிகாரி கூட ஒரு இவங்க எங்க போயிட போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போக்கு இருக்கு. அது ஒரு புரிதல் இல்லாத ஒரு அணுகுமுறைன்னு தான் நான் நினைக்கிறேன். மேலிருந்து கீழ் வரைக்கும் இது வந்து கொரோடா இருக்கு. இந்த ஒரு சிஸ்டம் வந்து ரொம்பவும் பாழடைந்திருக்கிறது. அதை வந்து மாற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல நம்ம இருக்கோம். இதே ஒரு வெளி மாநிலத்துக்கு போனாக்கா சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் மடமடன்னு ப்ராஜெக்ட் போடுறாங்க. இங்க இருந்து வெறும் ஒண்ணுமே இல்ல, கும்மிடி பூண்டி தாண்டி இருக்கு ஸ்ரீ சிட்டின்னு. எத்தனை ப்ராஜெக்ட் வந்து தமிழகத்துல வர வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஸ்ரீ சிட்டிக்கு போயிருக்கு. அந்த இடத்துக்கு நீங்க போய் ஜஸ்ட் பாருங்க, அப்போ நீங்க புரிஞ்சுப்பீங்க. இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ண போறாங்க, அதாவது தமிழ்நாட்டுடைய உட்கட்டமைப்பை அவங்க யூஸ் பண்ண போறாங்க. ஒரு எக்ஸ்போர்ட்னா இங்க உள்ள வந்தாகணும், போர்ட் நம்ம ஊர்ல இருக்கு என்ன, அப்போ நம்ம வந்து அந்த நமக்கு வந்து அந்த வருமானம் கிடைக்காது, நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது. ஆனா நம்மளுடைய உட்கட்டமைப்பு யூஸ் ஆகும். அந்த மாதிரி எல்லாம் எல்லாரும் ரொம்ப மற்றவர்கள் வந்து ரொம்ப சாதுரியமாக செயல்பட ஆரம்பித்திருக்காங்க. பிற மாநிலங்களில் இதை ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நம்ம உணரணும். முக்கியமா ஒரு விஷயம் தமிழ்நாடு புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு நமக்கு போட்டி கர்நாடகம் இல்லை. ஒரு காலத்துல இருந்திருக்கலாம். இன்னைக்கு நமக்கு போட்டி புதிதாக ஏற்படுத்தப்படும் மாநிலங்கள். இது பக்கத்துல மட்டும் இல்ல, அண்டை மாநிலங்கள் மட்டும் இல்ல. நாளைக்கு உத்தரப்பிரதேசம் நாளா பிரிய போகுது, அது கூட நமக்கு போட்டி. இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதாவது போட்டிங்கிறது பன்முகத்துல இருந்து எல்லா பக்கத்துல இருந்து வரும், பல தரப்புல இருந்து வரும்போது அதை புரிஞ்சுட்டு நம்ம வந்து இது பண்ணோம். அந்த விஷயத்துல என்ன பொறுத்த மட்டும் திராவிட கட்சிகளுடைய தொழில் அணுகுமுறை மிக வேகமாக மாற வேண்டும். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் செவி சாய்க்கிறதுக்கு யாருங்கிறது இன்னைக்கு வந்து முக்கியமா மேல யார் இருக்காங்களோ அவங்க வந்து இதை முக்கியமா உணரணும் அப்படிங்கறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன். உணர்றது மட்டும் இல்ல, தாங்க இனி என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத தொழிலதிபர்களுக்கு தெரியப்படுத்தணும். அவங்க வந்து அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டா அது வந்து சென்டிமெண்ட்டை கண்டிப்பா பாதிக்கும். இது தொழில் என்கிற அடிப்படையில். ஆனால் 50 ஆண்டு கால ஆட்சியா ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது திராவிட ஆட்சிகள்ல பல்வேறு விஷயங்களை பெருமிதத்தோடு குறிப்பிடுகிற ஒரு விஷயம்னு அவங்க குறிப்பிடுறாங்க. அதுல ரொம்ப குறிப்பா சுயமரியாதை திருமண சட்டம் கொண்டு வந்ததுல தொடங்கி இருமொழி கொள்கை, அதுல நம்ம விவாதிக்கலாம். இந்த மொழி கொள்கையை பத்தின விவாதம் ஒன்று இருக்கிறது. அதே போல பெண்கள் மறுமலர்ச்சி திட்டம்ங்கிறது பெருமளவிற்கு இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கான உரிமை, சொத்துரிமை கொண்டு வரப்பட்டதாகட்டும், அல்லது மக்கள் நல திட்டங்களாக சத்துணவுல தொடங்கி பல திட்டங்களும் கூட இன்னைக்கு மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறதாக தமிழகம் இருக்கு. இடஒதுக்கீட்டிலையும் தொடர்ந்து ஒரு கன்சிஸ்டன்டா 2 கட்சிகளும் தொடர் போராட்டங்கள் நடத்துறாங்க. இப்படியான பல்வேறு அம்சங்களை நம்ம சொல்ல முடியும். நான் முதல்ல 2 திராவிட கட்சிகளுடைய பிரதிநிதிகள்ட்டையும் அவங்க நினைக்கிற பாசிட்டிவ் அம்சங்களை பார்த்துடலாம். திரு அப்பாவு, திமுக ஆட்சியின் மூலமாக அல்லது 50 ஆண்டு கால திராவிட ஆட்சிகளின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கு, என்னெல்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? முக்கியமான சிலவற்றை மட்டும் பட்டியலிடுங்க. நீங்களே ரொம்ப தெளிவா சொன்னீங்க. தமிழ்நாட்டில் அண்ணா அவர்கள் இதே தேதியில் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆட்சி பொறுப்பேற்றதும் சுயமரியாதை திருமணத்துக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னீங்க. பெண்களுக்கு திருமணத்துக்கும் எவ்வளவு பெரிய, மறுமணத்துக்கு எவ்வளவு உதவி பண்ணாங்க, சொத்துல பங்கு சொன்னாங்க. இதெல்லாம் விட நம்ம சியாம் சுந்தர் அவர்கள் தொழில் ரீதியாக சொன்னாங்க. பொதுவா திராவிட கட்சிகள் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க குறிப்பிடும் போது முதல்ல சொன்னீங்க மோட்டார் வாகனங்கள்ல இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் தான் சென்னையில் அமெரிக்காவின் டெட்ராய்டில் தான் அங்கே சிறப்பாக இந்த தொழில் நடந்து தமிழ்நாட்டில் சென்னை இந்தியாவின் டெட்ராய்டு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதை வளர்த்தது கலைஞர். காரணம், இந்தியாவில் கார்பரேட் கம்பெனி மூலம் வேலை பார்ப்பவர்கள் 1 கோடி பேர் இந்தியாவில். ஆனால் சிறு தொழில் மூலம் வேலை பார்ப்பவர்கள் 17 கோடி பேர். அந்த சிறு தொழிலுக்கு உயிர் கொடுத்தது தலைவர் கலைஞர். இன்னைக்கு சிறு சிட்டிக்கு அவ்வளவு தொழிலை ஏன் போகுதுன்னா, மின் கட்டணம் 3 ரூபாய் 20 பைசாவுக்கு மேல தொழிலுக்கு கட்டணம் இல்லாமல் இருந்தது. இப்போது 5 ரூபாய் 30 காசாக மாறிய காரணத்தினால் இங்கிருந்து குஜராத் போகிறது, சிறு சிட்டி போகிறது, வைசாக் போகிறதுக்கு. ஆகவே இதெல்லாம் கடந்த 6 ஆண்டு காலமாக இருக்கின்ற ஆட்சி. ஆகவே யார் ஆட்சியில் வந்ததுன்னு சொல்லணும். அதே போல விவசாயத்தை எடுத்துக்கிட்டா அன்னைக்கு வந்து 55% ஜிடிபி 67 55% விவசாயம் இருந்தது. இண்டஸ்ட்ரியில 17% இருந்தது. அதே போல சர்வீஸ் செக்டார் 27% இருந்தது. இன்னைக்கு 18ல இருந்து 27% தான் தொழில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுவும் சென்னை, கோயம்புத்தூர், தமிழ்நாட்டில் தான் இந்த வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த வளர்ச்சிக்கெல்லாம் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். விவசாயிகளை எடுத்துக்கிட்டா
அன்னைக்கு 55% ஜிடிபியில் இருந்தது, இன்னைக்கு வெறும் 17% ஆகிவிட்டது. இன்னைக்கு இந்த 17% ஏன் இருக்கு அப்படின்னா, விவசாயம், தொழில் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறி மாறி வர முடியுமா? தொடர் நிகழ்வுகளா தானே இருக்க முடியும். 50 ஆண்டுகள் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு முறையும் ஒரு 5 ஆண்டுல ஏறி ஒரு 5 ஆண்டுல குறைஞ்சு அப்படி வர முடியாது இல்லையா? அதுக்கு காரணம் தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் விவசாயத்தில் மின் கட்டணத்தை இந்தியாவிலே ரத்து செய்தாங்க. விவசாயிகளுக்கு 7000 கோடி ரூபாய் விவசாய கடனை ரத்து பண்ணாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா 12,234 கிராம பஞ்சாயத்திலையும் தண்ணி குடிக்கும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தை ஆரம்பிச்சு 12,000 பேர் இடம் போட்டாங்க. இன்னைக்கு அதே குடிநீர் வடிகால் வாரியத்தில் 93 கோட்டங்கள்ல 10 கோட்டங்களை நிறுத்த சொல்லி இன்னைக்கு இருப்பது 83 கோட்டம். 10 மூடதுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. 322 உபகோட்டத்தில் 80 கோட்டங்களை மூடதுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. இன்னைக்கு வெறும் 7000 பேர் கூட வேலைக்கு இல்லை. இன்னைக்கு வேலையை விட்டு போறவங்களுக்கு, இன்னைக்கு அவங்களுக்கு பணி நிறைவு பெற்று போறவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் இல்லை, சம்பளம் முடக்கு ரூபாய் இல்லை. 50 ஆண்டு கால திராவிட ஆட்சிகள் அப்படின்னு ஒட்டுமொத்தமா சொல்ல முடியாதனால, ஆனா இப்ப நீங்க எல்லாமே நெகட்டிவா பேசுற மாதிரியே தெரியுது. நீங்க வந்து அதிமுகவை குறிப்பிட்டு தாக்குவதன் மூலமாக இப்ப தொடர்ந்து தமிழகத்தினுடைய நிலை என்னவாக இருக்குங்கிறதா இவங்க கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. குறிப்பாக திரு பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டவர்கள் சொல்றதில்ல, அல்லது பிஜேபி மற்ற கட்சிகளும் கூட, அது நாம் தமிழர்ல தொடங்கி பல கட்சிகள் இன்னைக்கு வந்து கடும் விமர்சனங்களை வைக்கிறாங்க. திராவிட ஆட்சிகளால் தான் தமிழகம் சீரழிந்துச்சுன்னு. அதனுடைய இன்னொரு வெடிப்பாடா நீங்க சொல்ற மாதிரி வருது. அந்த இல்ல, கடந்த 6 ஆண்டுகளாக இப்படிப்பட்ட குறைபாடு இருக்குங்கிறத சியாம் சுந்தரே சொன்னாங்க. இந்த 6 ஆண்டுல தான் சிறி சிட்டிக்கு நிறைய வேலை போச்சு. இந்த 6 ஆண்டுகள்ல தான் கோயம்புத்தூர்ல வேலை இல்லாம இழந்தாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து தான் உலகம் பூரா மின் மோட்டார் போச்சு. இப்போ இன்னைக்கு கோயம்புத்தூர்காரங்க குஜராத்ல போய் மின் மோட்டாரை உற்பத்தி இறக்குமதி பண்றாங்க, உலகம் பூரா அனுப்புறாங்க. நீங்க இணைப்புல இருங்க, தொடர்ந்து பேசலாம். இதுக்கு காரணம் திரு அப்பா இணைப்புல இருங்க, தொடர்ந்து பேசலாம். நம்ம இன்னைக்கு பேசுறது வந்து திமுக அதிமுகவுக்கு இடையிலான ஆட்சிகளுடைய சாதனை இல்ல, 50 ஆண்டு கால திராவிட கட்சிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். 50 ஆண்டு கால ஆட்சி காங்கிரஸ் அரசாங்கம் இங்கிருந்து அகற்றப்பட்ட பிறகு மாநில கட்சிகளுடைய அந்த ஒரு மாநில கட்சிகள் இங்க பெரிய அளவுக்கு வளர்ந்த பிறகு அவர்களுடைய எக்ஸிஸ்டன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற நிலையில அதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு செல்வராஜ், ரொம்ப சுருக்கமா நீங்க. பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1967 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தி, பொலி போராட்டம் நடத்தி, அதன் பிறகு அன்றைக்கு அரிசியே கிடைக்காது, அந்த அளவுக்கு ஒரு பஞ்சம் பட்டினி தமிழ்நாட்டில் தலைவிரி தாடிய பொழுது அத்துணை மக்களும் இனிமேல் இந்த தேசிய கட்சிகள் வேண்டாம் என்று முடிவெடுத்துதான் திமுகவுக்கு வாக்களித்தார்கள். அன்றைக்கு அண்ணாவுடைய தலைமையில் ஆட்சி அமைத்தார்கள். அந்த ஆட்சி அமைத்த புதிதில் புதிய வரலாறு படைத்து ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் புதிய ஒரு பரிணாமத்தை, அதாவது அன்னைக்கெல்லாம் ஜாதி எப்படின்னா உங்களுக்கு வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் பெரிய வசதி படைத்தவங்க வீட்டு வாசல்லே போக முடியாது. அந்த மாதிரி இருந்த நிலையெல்லாம் மாறி இன்னைக்கு எல்லா சமுதாய மக்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் எல்லாரும் ஒன்னா கூடி வாழக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு திராவிட பாரம்பரியத்தினுடைய வழிமுறை வந்த பிறகுதான் இந்த 50 வருஷத்துல தான் இன்னைக்கு வந்து சமூக நீதி காப்பாத்திருக்கோம். அதோட இன்னைக்கு வந்து புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு அரிசி வந்து விலையில்லாத அரிசியை வழங்கி ஏழை எளிய மக்கள் ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுவதும் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் வழங்காத அளவுக்கு இன்னைக்கு 7வது வருஷமா வழங்கிட்டு இருக்கிறோம். கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு வந்து பெரிய பணக்கார குழந்தைய தான் காலேஜில் போய் படிக்க முடியும். இன்னைக்கு வந்து திராவிட பாரம்பரிய ஆட்சிகள் வந்தது பிறகு ஒட்டுமொத்தமாக எல்லா கல்லூரிகள் 700 கல்லூரிக்கு மேல தமிழ்நாடு முழுவதும் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த கல்லூரிகள் மூலமாக இன்ஜினியரா படிக்கிறாங்க, சாதாரண தாழ்த்தப்பட்ட மக்கள் குழந்தைகள் உட்பட அத்தனை பேரும் படிக்கிறாங்க. அரசு கல்லூரிகள் எவ்வளவு தொடங்கப்பட்டதுங்கிறது தான் கேள்வியா இருக்கும். அரசு கல்லூரி உங்களுக்கு அரசு கல்லூரி தொடங்கி இருந்தா உங்களுக்கு வந்து ஒரு 10-20 கல்லூரி தான் தொடங்கி இருக்க முடியும். இன்னைக்கு தனியார் கல்லூரி வந்ததுக்கு அப்புறம் கல்வித்துறையில உலகம் பூரா நம்ம தமிழர்கள் போய் வேலை செய்யற அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்து அரசு கல்லூரிகளை தொடங்க கூடாதுன்னு எதுவும் யாரும் எந்த இதுவும் பிரச்சனை இல்லாத மாநிலங்கள்ல மாவட்டங்கள்ல நிறைய இடத்துல இப்போ தொடங்கிட்டு தான் இருக்கிறோம். மருத்துவ கல்லூரி தொடங்கி இருக்கிறோம். இன்னைக்கு எல்லா இடத்துல இருக்கு. கல்வித்துறையில் நல்ல உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கோம். அம்மா அவர்கள் வந்து யாருக்குமே விலை இல்லாத எல்லா படிக்கிற புஸ்தகத்திலிருந்து அத்தனையும் கொடுத்து இன்னைக்கு லேப்டாப் முழுவதும் கொடுத்து இன்னைக்கு சாதாரண ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியோட புள்ள வந்து உலக வரலாறையே லேப்டாப்ல பாக்குற அளவுக்கு இன்னைக்கு உயர்த்தினது வந்து இந்த எங்க கட்சி தான். அதனால வந்து திராவிட பாரம்பரியம் என்பது தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக அழிந்து விட்டது அப்படிங்கிற கருத்து தான் சொல்ல வர. திமுக அண்ணா திமுக இந்த 2 கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் தெளிவா சொல்றேன்,
தமிழக மக்கள் பொறுத்த வரைக்கும் திராவிட பாரம்பரியத்தை தவிர எந்த பாரம்பரியத்தை தமிழ்நாட்டில் கால்வோட விடமாட்டார்கள், வரமாட்டார்கள். படிக்கிற குழந்தைகளிருந்து சின்ன பிறந்த குழந்தையிலிருந்து அந்த ரத்தம் ஊறி போச்சு. அதனால இங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம் ஒழிய தங்களுடைய ஆதங்கத்தின் மூலமாக அவர் வெளிப்படுத்துறார். மத்திய அமைச்சர் என்ன சொல்றாரு, திமுக அழிந்து கொண்டிருக்கிறது, அண்ணா திமுக அழிந்து விட்டது. யார் அழியல? ஒரு ஆளுங்கட்சியா இருக்கும்போது இவர் ஒரு மத்திய அமைச்சரா இருக்கார். பெருந்தன்மையா என்ன சொல்லணும்? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா பொறுப்பெடுக்கிற அன்னைக்கு இவர் சொல்றாரு, எந்த நன்மையும் இந்த அரசால் ஏற்படாது. ஒரு அப்சர்வேஷனா கொடுக்கிறாரு. ஒரு அரசியல் கட்சி இந்த ஆட்சி நடக்காதுன்னு சொல்றாரு. அதே பாரத பிரதமர் இடத்துல போய் நம்ம முதலமைச்சர் சந்திச்சு பேசும்போது எல்லா அமைச்சர்களும் போயிருந்தாங்க, எல்லாரும் சந்திச்சு வந்தாங்க, எல்லாரும் பேசினாங்க, எல்லாருமே பேசிட்டு வந்தாங்க. அப்ப இது செயல்படாத அரசா இல்ல? அது ஒரு அமைச்சராக நடத்துறது வேறு. அவரே சந்தித்தார், திரு எடப்பாடி பழனிசாமியை அங்க சந்தித்தார். ஆனா அரசியல் கட்சியாக அவர் சில கருத்துக்களை முன்வைக்கிறார். அந்த விமர்சனங்களை முன்வைக்கிறதுக்கு அவருக்கான உரிமைகள் ஓப்பனாக சொல்ல போற இந்த நிகழ்ச்சி மூலமா அதிமுகக்குள் எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட பிரச்சனை என்று வருகின்ற போது நாங்கள் ஒற்றுமையாக இருந்து செயல்படுவோம். அதிமுக சக்தியை எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது. ஒருத்தரும் இதுக்கு எந்த கொம்பனும் இன்னும் பிறக்கவில்லை தமிழ்நாட்டில். திரு ரவிக்குமார், நான் உங்கள்கிட்ட வர திரு நாராயணன், ரொம்ப முக்கியமா ரவி, ஓவராலா நம்ம பேசலாம். ஒரு வெளியில இருந்து நீங்க பார்க்கிற ஒரு கட்சியா திராவிட கட்சிகளுடைய ஆட்சி அப்படிங்கிறது தான் இங்க அதுல நிறைய விமர்சனங்கள் வரும். யார் திராவிட கட்சி, எந்த கட்சி அப்படின்ற விமர்சனத்துக்கு போகிறதுக்கு பிறகு தேசிய கட்சிகளுடைய இருப்பு என்பது இங்க இல்லாத ஒரு சூழல்ல இந்த ரெண்டு கட்சிகள் தான் பிரதானமா இருக்கிறாங்க. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அல்லது இல்லைனாலும் குறைந்தபட்சமாக 30% வாக்குகளை வைத்திருப்பது அல்லது ஒட்டுமொத்த வாக்காளர்கள் 75% வாக்காளர்களை பெறுவது ஒவ்வொரு தேர்தலையும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கட்சிகளுடைய ஆட்சி தொடர்ச்சியாக இருக்கிறதுல இருக்கிற நன்மை தீமைகள் என்னன்னு பாக்குறீங்க? இல்லை, ஒரு அரசியல் ரீதியாக சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு இந்திய அளவில் மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்து இந்திய ஜனநாயகத்தை, பாராளுமன்ற ஜனநாயகத்தை ஒரு கூட்டாட்சியாக வளர்த்து எடுப்பதில் தமிழ்நாடு முக்கிய பங்காற்றி இருக்கு. அதுக்கு திமுக, அதிமுக இரண்டு கட்சிகளுக்குமே குறிப்பிடத்தக்க அளவுக்கு அதுக்கான பங்களிப்பை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதை மறுக்க முடியாது. இன்னைக்கு மாநில உரிமைகள் என்கின்ற விதத்தில் தமிழகம் அளவுக்கு விழிப்புணர்வு கொண்ட ஒரு கட்சிகள் இருப்பது அல்லது மக்கள் இருப்பது வேறு எந்த மாநிலத்திலும் நம்ம பார்க்க முடியாது. இன்னைக்கு கூட நாம் பார்க்குறோம், நீட் தேர்வு வரும்போது அது மாநில மொழியில் அந்த தேர்வை நடத்தணுங்கிற குரல் முதல்ல தமிழ்நாட்டில் வருது. தமிழை இன்னைக்கு ஒத்துக்கிட்டாங்க. அருகாமையில் இருக்கிற கேரளாவில் இடதுசாரி கட்சிகள் ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்க கேரளாவில் கடந்த ஆண்டில் நீட் தேர்வில் அதிகமான மாணவர்கள் அங்கேருந்து தேர்வு பெற்றிருக்காங்க. ஆனால் மலையாளத்தில் எங்களுக்கு தேர்வு நடத்தணும் அப்படின்ற குரலை அங்கே இருக்கிற இடதுசாரி கட்சிகளோ மற்றவர்களோ முன்வைக்கவில்லை. இது தமிழ்நாட்டுடைய ஒரு தனித்தன்மைன்னு பார்க்கலாம். இது இந்தியாவுக்கு தமிழகம் தந்திருக்கிற, அது குறிப்பாக திராவிட கட்சிகள் தந்திருக்கிற ஒரு கொடை என்று கூட நாம் சொல்லலாம். அதுபோல சமூக நீதி என்பதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு, அந்த விழிப்புணர்வை இன்னைக்கு கொடுத்து நீங்கள் 50 விழுக்காட்டுக்கு மேலே இடஒதுக்கீடு போகக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் கூட நாங்கள் 69 விழுக்காடு நாங்கள் கொடுக்க வேண்டிய நிலை இருக்கிறது என்பதை தொடர்ந்து அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நிலையையும் நான் பார்க்குறோம். இதுலேயும் அவர்களுடைய பங்கு முக்கியமானது. அதுபோல் பாப்புலிச திட்டங்கள், அதாவது கவர்ச்சிவாத திட்டங்கள் அப்படின்ற விமர்சனம் இருந்தாலும் கூட பெரும்பாலான மக்களுக்கு நலமளிக்கிற, பயனளிக்கிற நல உதவி திட்டங்களை பெரிய அளவில் விரிவுபடுத்தினது அப்படிங்கிறதும் அவங்களுடைய ஒரு சாதகமான பங்கு. ஆனால் அதே நேரத்தில் இதில் முக்கியமாக நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது சுயமரியாதை திருமணம். இதை பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்ததற்கு பிறகு ஏற்படுத்தப்பட்டது. சுயமரியாதை திருமணத்துக்கு அங்கீகாரம் பெற்ற தமிழகத்தில் தான் இன்னைக்கு ஆணவ கொலைகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. எங்கே பெண்ணுக்கு தன்னுடைய துணையை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கான உரிமை இருக்கிறது, அதுக்கு எந்த தடங்கும் தேவையில்லை என்று பெண்ணுடைய உரிமையை வலுவாக முழங்கினோமோ, எங்கே பாரதிதாசன் அவர்களை இதுக்கான முன்னோடியாக நாம் காட்டி பேசினோமோ, இங்கே இன்னைக்கு இந்த நிலை உருவாகி இருக்கிறது. இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதே போல இன்க்ளூசிவாக இன்றைக்கு இந்த திராவிட அரசியல் இருக்கிறதா என்று அதை யாரை முன்வைத்து பேசியதோ, குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட மக்களை முன்வைத்து இந்த திராவிட இயக்கங்கள் பேசின, அவர்கள் உரிமைக்காக போராடின. அதற்கு கீழே இருக்கிற விளிம்பு நிலை மக்களை பற்றி அவர்கள் அந்தருடைய பலனை அவர்களுக்கு சமமாக பகிர்ந்தளிப்பதில், அதிகார பங்கேற்பில் அவர்களுக்கு இடமளிப்பதில் அவர்கள் எந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்கிறார்கள் பார்த்தோம்னா அது கேள்விக்குறியாக தான் இருக்கு. அதனால தான்
இன்றைக்கு இதிலிருந்து ஒதுக்கப்பட்ட இன்னைக்கு மக்கள்லாம் சேர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியை துவங்க வேண்டியிருக்கு. அதனால தான் விடுதலை சிறுத்தைகள்ங்கிற கட்சி உருவாக வேண்டியிருக்கு. அதனால தான் சமத்துவ மக்கள் கட்சி உருவாக வேண்டி, குங்கு கட்சிகள் உருவாக வேண்டியிருக்கு. இப்படியான நிலையில அவர்கள் ஆங்காங்கே தங்களுடைய உரிமைகள் முழுமையாக எங்களுக்கு கிடைக்கல. நீங்க சொல்றது திராவிட கட்சிகளால பிற்படுத்தப்பட்ட அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக கிடைத்தது, ஆனால் விளிம்பு நிலை மக்களுக்கு கிடைக்கலன்றீங்க. நிறைய கட்சிகள் அந்த இடத்துல இருந்து புறப்பட்டு இருக்காங்க. இல்ல, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களே அதனால பலனடையல. அதனாலதான் பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது ஒரு பெரிய போராட்டத்தை உருவாக்கி மிக பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீட்டை கேட்டு அதற்காக உயிரிழப்புகளை சந்தித்து இன்னைக்கு வந்து அவங்க அரசியலுக்கு வர வேண்டிய ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. எனவே இன்னைக்கு ஓபிசில இருக்கிற பல இடங்கள்ல இன்னைக்கு வந்து கட்சிகள் வருது, பல சமூகங்களுக்கான கட்சிகளா தனித்தனியா இன்னைக்கு இவ்வளவு உருவாகி இருக்குதுல்ல. அப்ப அவங்களுக்கு செய்திருந்தா இந்த இதெல்லாம் வந்திருக்க வாய்ப்பே இல்லை. அதனாலதான் அதிகமா இருக்கு. இன்னைக்கு வந்து விளிம்புநிலை மக்களுக்கான கட்சிகளாக கூட நீங்க குறைச்சுதான் பார்க்க முடியும். 2-3 கட்சிகள் தான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இடத்துல அது விடுதலை சிறுத்தைகள் அல்லது புதிய தமிழகமோ உள்ளிட்ட கட்சிகள் இருக்குதே தவிர, நீங்க இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகங்களோ அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள்ல இருந்து வருகின்ற அந்த அமைப்புகள் அல்லது இயக்கங்கள் அதிகமா இருக்கு. அது காரணம் என்னவென்றால், அதுதான் நான் சொல்ல வரேன், திராவிட கட்சிகளுடைய இந்த ஆட்சி என்பது, அதிகாரம் என்பது எண்ணிக்கை பலம் வாய்ந்த வந்து சமூகங்களுடைய கையில அதிகாரத்தை அதிகமாக குவிக்கிறதுல நோக்கி அதை போகும்போது சில குறிப்பிட்ட சமூகங்கள் மட்டுமே மேலாதிக்கம் செய்யும் போது அதனால் அதிகார பங்கேற்பில் புறக்கணிக்கப்படுகிறவர்கள் அதற்காக தங்களை அரசியல் ரீதியாக திரட்டிக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு. அதுதான் இந்த கட்சிகளாக உருவெடுக்கிறத பாக்குறோம். அது வந்து அந்த இரண்டு கட்சிகளிலும் விளிம்பு நிலை மக்களை உயர் பதவிகள்ல பொறுப்புகள் இருக்கிறதையும் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க எல்லா கட்சிகளிலும் அதுக்கான இடம் கொடுத்திருக்கோம்னு அவங்க சொல்றாங்க. அதை கடந்து நீங்க சொன்ன சமூக நீதி கொள்கையின் மூலமாக எல்லோருடைய அடுத்த கட்ட நகர்வாதான் அது இருந்திருக்கு. அது கல்வியாகலாம் அல்லது மற்ற விஷயங்கள்லையும் கூட அப்படி சொல்லிவிட முடியாது. ஏன்னா அண்ணன் அவர்கள் கூட சொன்னார்கள் வந்து 50 அதுக்கு முன்னால வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் வீடுகளுக்கு முன்னாலே கூட போக முடியாதுன்னு. அண்ணன் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இருந்த காங்கிரஸ் ஆட்சியில தான் கக்கன் என்பவர் உள்துறை அமைச்சராகவே இருந்தார். அப்படி வந்து இந்த மக்கள் எல்லாமே ஏதோ வந்து ஒரு விலங்குகள் போல நடத்தப்பட்டாருங்கிற மாதிரியான ஒரு சித்திரத்தை வைத்து ஒரு ஏற்படுத்தி கக்கன் அவர்களை தவிர்த்து அந்த வாய்ப்பு இருந்தது. சிம்பாலிக்காக மட்டுமல்ல, அன்றைக்கு வந்து உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சிக்குள்ளார வந்து அரசியல் பங்கேற்புங்கிறது தொடர்ச்சியாக அவர்களுக்கு அதற்கான முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. அது இளைய பெருமாளாக இருக்கலாம், கக்கனாக இருக்கலாம், அல்லது KBS மணி போன்றவர்களாக இருக்கலாம், அல்லது மரகதம் சந்திரசேகராக இருக்கலாம். சபாநாயகராகவே விளிம்பு நிலை மக்கள் இருக்கிற அந்த சபாநாயகராகத்தான் இருக்கிறார். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க பல கோரிக்கைகள் வந்தது. இந்த புதிய அமைச்சரவை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற நேரத்தில் கூட எங்கள் கட்சி தலைவர் அவர்கள் ஒரு வேண்டுகோளை விடுத்தார், அவர் அறிக்கையை விடுத்தார். இதிலாவது நீங்கள் வந்து போதுமான அளவுக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த MLA-க்கள் அதிகமான எண்ணிக்கையில் உங்கள் கட்சியில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இணையான ஒரு பிரதிநிதித்துவத்தை கொடுங்கள் என்று சொல்லி வேண்டுகோள் விடுத்தோம். ஆனால் அது கொடுக்கப்படலையே. இது மாதிரியான இதை பார்த்தீங்கன்னா அது அதிகாரிகள் மட்டத்தில் இருந்தாலும் சரி, அமைச்சரவை மட்டத்தில் இருந்தாலும் சரி, உயர் பொறுப்புகளில் அதிகார பொறுப்புகளில் நியமிப்பதாக இருந்தாலும் சரி, அது வந்து தொடர்ந்து வெறும் ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டுமல்ல, பல சிறு பிரிவினர் இன்னைக்கு புறக்கணிக்கப்படுகிற அவர்கள் எல்லாம் நீங்க சொல்றது வந்து அரசியல் ரீதியான அவர்களுக்கான அங்கீகாரம் அப்படின்னு சொல்றீங்களா? ஒரு பக்கம் சமூக நீதியை திராவிட கட்சிகள் தான் நிலைநாட்டினாங்க, தொடர்ந்து 69% நிலைநிறுத்தினாங்க அப்படின்றீங்க. இன்னொரு பக்கம் இதெல்லாம் கிடைக்க விடாமல் செய்ததுன்னு குற்றச்சாட்டு. கிடைக்க விடாமல் செய்தது இல்ல. அதனால் நான் என்ன சொல்றேன், கருத்தியல் ரீதியாக சமூக நீதியை அவர்கள் முன்மொழிந்தார்கள். கருத்தியல் ரீதியாக கூட்டாட்சி தத்துவத்தை இந்தியாவுக்கே ஒரு கொடையாக அளித்தார்கள். இன்றைக்கு வந்து பெண்களுடைய உரிமையை கருத்தியல் ரீதியாக முன்மொழிந்தார்கள். ஆனால் அந்த செக்ஷன்லாம் இன்க்ளூசிவாக அதிகாரத்தில் பங்கேற்பதற்கு வகை ஏற்படுத்துகிற விதமாக அவர்களுடைய நடவடிக்கைகள் போதுமான அளவில் இல்லை என்பதை நான் ஒரு ஆதங்கமாக, ஒரு குற்றச்சாட்டாக அல்ல, என்னுடைய ஒரு பார்வையாக, ஒரு ஆப்சர்வேஷனாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். எல்லா அமைச்சர்களும் தாழ்த்தப்பட்டவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அமைச்சர் கொடுக்கிறோம். இந்த அரசுல கூட சமூக நலத்துறை அமைச்சர் டாக்டர் சரோஜா அவர்கள் குறிப்பிட்ட துறைகளுக்கு மட்டுமே அவர்களை நியமிக்கிறது. சமூக நலத்துறையும் சத்துணவு கூட எல்லாமே சேர்ந்து கவனிக்கிறாங்க. நிதி போல, PWD போல பெரிய பதவிகளுக்கு எல்லாம் ஏன் கொடுக்கிறது இல்ல? எல்லா துறையிலும் அமைச்சரா வர்றாங்க. மரியாதைக்குரிய சத்யவாதி அம்மையார் அவர்களை வந்து டெல்லியில் அமைச்சராக்குனதே வந்து புரட்சி தலைவர் MGR தான். மத்திய அரசுலயே கொண்டு வந்து உட்கார வச்சார். அதோட இன்னைக்கு 50% பெண்களுக்கும்
இடஒதுக்கீடு வந்ததுக்கு அப்புறம் தாழ்த்தப்பட்ட மக்கள்ல தாழ்த்தப்பட்டவங்க மட்டும்தான் அந்த பெண்கள் அந்த சமுதாய மக்கள் தான், அந்த பெண்கள் தான் பிரசிடண்டா வர முடியும், அந்த பெண்கள் தான் நகரசபை தலைவராக முடியும். அந்த மாதிரி கூட இடஒதுக்கீடு இப்ப கொண்டு வந்தது. அவங்களுக்கு முழு உரிமையை கொடுத்து அவங்களோட பாதுகாவலர்களாக சமூக நீதியை காத்த நியாயமான சமூக நீதி தலைவராக இங்க நாங்க இருந்துட்டு இருக்கோம். காங்கிரஸ்ல இருந்து திரு மாணிக் தாக்கருடைய கருத்தையும் கேட்க விரும்புறேன். நீங்க 50 ஆண்டுகள் ஆகிடுச்சு காங்கிரஸ் கட்சி இங்க ஆட்சி பொறுப்பை இழந்து இன்னைக்கு 2வது பெரிய கட்சியாகவோ அல்லது 3வது பெரிய கட்சியாகவோ கூட இருக்க முடியாத ஒரு சூழலுக்கு காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. இந்த நிலையில் 50 ஆண்டு கால திராவிட கட்சிகளுடைய ஆட்சி ஒரு சிறப்பான ஆட்சியினால உங்களுக்கான வாய்ப்புகள் முழுமையாக மறுக்கப்பட்டிருக்கிறது அல்லது உங்களை ஏற்கக்கூடிய சூழல்ல நீங்க உங்க கட்சிங்க இல்ல அப்படின்னு பார்க்க முடியுமா? நன்றி. நீங்க மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன், நடுவுல பெட்ரோல் விலையிலையும் நான் பேசணும்னு நினைச்சேன். பட் நேரம் கம்மியா, நேரம் ரொம்ப இன்னைக்கு குறைவா தான் இருக்கு. மன்னிக்கணும். உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு நான் பாக்குறது இல்ல 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 புரியுது எனக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு, ஒரு 5 தலைவர்கள் கடந்த 50-60 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு அரசியலில் மிக முக்கியமான பொறுப்புகளை வந்திருக்கிறார்கள். காமராஜர் தொடங்கி அறிஞர் அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா என்ற 5 மிகப்பெரிய தலைவர்களை உருவாக்கிய மாநிலமாக இருந்திருக்கிறது. இதனுடைய காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருகிறேன். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டில் காமராஜருக்கு பின்னாலே மிகப்பெரிய தலைவரை உருவாக்க முடியவில்லை என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டிலே ரவிக்குமார் அவர்கள் சொன்னதை போல எப்பொழுதுமே விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களுடைய உண்மையான அதிகாரத்தை கொடுக்கின்ற இயக்கமாக இருந்திருக்கிறது. அது திராவிட இயக்க அரசியலிலே வெறும் ரெப்ரசன்டேட்டிவ் நேச்சராக இருந்திருக்கிறது. அதாவது ஒரு சோசியல் வெல்ஃபேர் போர்டு, நீங்கள் அது முதல்ல பேசிட்டீங்க, அதை திருப்பி சொல்ல விரும்பவில்லை. ஆனால் உண்மையான அதிகாரத்தை கொடுக்காதனுடைய விளைவாக, அதே நேரத்தில் கீழ்மட்டத்திலே உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் இல்லாமல் பண்ணியதனுடைய விளைவாக, அதாவது ஒரு சிஎம் சென்ட்ரிக்காகத்தான் தமிழ்நாடு இயங்கிக் கொண்டிருக்கிறது கடந்த 50 ஆண்டுகளாக. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் இல்லாதனுடைய விளைவாக சாமானியர்களுக்கு அதிகாரம் இல்லாத நிலையாகத்தான் இருந்திருக்கிறது. பல வளர்ச்சிகள் நடந்திருந்தாலும் என்னை பொறுத்த மட்டிலே மிக முக்கியமாக நான் சொல்வது, உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் இல்லாதது, ஊழல் என்பது சாதாரணமான வேலைக்கு கூட ஊழல் என்பது பெருகியது. லோகாயுக்தா போன்ற ஊழலை கட்டுப்படுத்த ஊழல் ஒரு விஷயமாகவே இல்லை தமிழ்நாட்டிலே. ஊழல் என்பது ஒரு இட் இஸ் நாட் an இஷ்யூ. அதாவது ஒரு 3 லட்சம் ரூபாய் ஒரு சாதாரண அங்கன்வாடியில வேலை செய்வதற்கு வாங்குகின்ற தமிழகத்திற்கு மட்டுமே இருக்கு நினைக்கிறீங்களா? ஊழல் என்கிற பிரச்சனை, ஊழல் என்கிற அந்த ஒரு முற்றாக தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பேசுறது இந்தியா முழுமைக்கும் இருக்கிற விஷயம் தானே. இன்னும் சொல்ல போனா உலகில பல நாடுகளிலும் கூட இருக்காது, தமிழ்நாட்டில் மட்டுமே ஊழல் இருக்கிற ஒரு மாநிலமாக அப்படின்னு பார்க்க முடியுமா? நல்ல கேள்வி, இதைத்தான் கேட்பீங்கன்னு நினைச்சேன். ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஊழல் அதாவது டீசென்ட்ரலைஸ்டா இருக்கு. அதாவது அதனாலதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், ஒரு சாதாரண ஆயாமா வேலைக்கு கூட 3 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போடுறதும், ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஆஸ்பத்திரியில ஸ்ட்ரக்சர் தள்ளுகின்ற வேலைக்கு 3 லட்சம் ரூபாய் வாங்கி டீசென்ட்ரலைஸ்டா இருக்கு. அதுதான் கேள்வியே. ஊழல் என்பது டீசென்ட்ரலைஸ்ட் ஆகி எல்லா இடத்துலையும் ஊழலா இருக்கு. நான் என்னை பொறுத்த மட்டுமே மற்ற இந்தியால பல்வேறு ஊழல் வழக்குகளையும் குற்றச்சாட்டுகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறது யூபிஏ அரசாங்கம் தான். இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம், இந்தியா முழுக்க அது மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. ஊழல் என்பதுதான் காங்கிரஸ் ஆட்சிக்கு கவிழ்வதற்கு அல்லது பாரதிய ஜனதா கட்சி வருவதற்கு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருந்ததெல்லாம் சொல்லப்பட்ட விமர்சனங்களுக்கு இடையில நீங்க வைக்கிற விமர்சனம்ங்கிறது எவ்வளவு தூரம் ஈடுபடும் நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் ஊழல் இருக்கு, அது டீசென்ட்ரலைஸ் ஆயிடுச்சுன்னா அது இந்தியா முழுக்கும் டீசென்ட்ரலைஸ் ஆயிடுக்குன்னு தானே பார்க்க வேண்டியது. இல்ல, அது நீங்க அதுல கொஞ்சம் தவறாக ஆகிவிட்டீர்கள். அதை நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், யுபிஏ அரசினுடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் வழக்காடு மன்றங்களில் இருக்கின்றது. அதுல எந்த ஒரு நிலையிலும் நீங்க கடைசியா வெறும் கேம்பெயின், இட்ஸ் ஆர்கனைஸ்டு கேம்பெயின் ஆன் காங்கிரஸ், அது ஒண்ணுதானே ஒழிய காங்கிரஸ் தலைவர்களோ காங்கிரசினுடைய முக்கிய தலைவர்களோ அதுல ஈடுபட்டவர்கள் இல்லை என்னை பொறுத்த மட்டும். நான் சொல்ல விரும்பியது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும். அதுக்காக நீங்க மாரல் அத்தாரிட்டி இருக்கான்னு கேட்காம நீங்க கேட்கறீங்க. பட் ஐ ஸ்டில் சே திங்க் தட்
இது வந்து டீசென்ட்ரலைஸ்டா இருக்கு. அதாவது நீங்க நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம்ங்கிறது, ஒரு ஆயாமா வேலைக்கு கூட 3 லட்சம் ரூபாய் வாங்குற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறது. ஏனென்றால் அரசியல் என்பது பணம் பார்க்கின்ற விஷயமாகிவிட்டது. அதிகாரம் கீழே வராதனுடைய விளைவாக ஊராட்சிகளுக்கு, உள்ளாட்சிகளுக்கு அல்லது மாவட்ட பஞ்சாயத்துக்கு, நகராட்சிகளுக்கு அதிகாரம் இல்லாத சூழ்நிலையிலே 110 விதிகளிலே தமிழ்நாடு நடக்கலாம் என்ற நிலை இருப்பதனுடைய விளைவாகத்தான் இந்த நிலை உருவாகி இருக்கிறது என்பதுதான் என்னுடைய ஒரே மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அதோட சேர்த்து ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்ல விரும்புறேன். தொழில் மொழி சம்பந்தப்பட்ட, அதாவது தமிழ் என்ற மொழியினுடைய பெருமை மிகப்பெரிய விதத்திலே திராவிட இந்த காலங்களில் திராவிட கழகங்களுடைய ஆட்சியிலே நாம் தமிழ் மொழி என்பது இலக்கியத்திலே பெரிய மொழியாக இருக்கிறது. ஆனால் அறிவியல் ரீதியாக ஆனதா என்றால் எனக்கு என்னை பொறுத்தமட்டிலே யாரோ ஒரு நண்பர்கள் சொன்னார்கள், நீட் நடக்கும் பொழுது அதுல தமிழ்நாடு இப்பொழுது வந்து கேரளாவில் அப்படி இல்லை என்று அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் சொன்னார்கள். என்னை பொறுத்தமட்டிலே தமிழ் மொழியும் நம்முடைய பாடத்திட்டங்களிலே சரியான மாற்றங்கள் வந்திருக்க வேண்டும். நம்மை பொறுத்தமட்டில் நம்முடைய மாணவர்களும் அவ்வளவு அறிவானவர்கள், நீட்டிலே பங்கு பெறக்கூடியவர்கள், மத்திய தேர்வுகளில் பங்கு பெறக்கூடியவர்கள், வெல்லக்கூடியவர்கள் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல விரும்புகின்றேன். நன்றி. திரு நாராயணன் என்ன சொன்னது, சும்மா பொதுவா 3 லட்சம் மருத்துவமனைகள் வாங்கிட்டாங்க, சத்துணவு, அது மாதிரி ஒரு பொதுவான ஒரு இல்ல அந்த குற்றச்சாட்டு இருக்கு. நானே கேள்வி எழுப்ப இருக்கிறேன். ஊழல் என்பது தமிழ்நாட்டில் அது டீசென்ட்ரலைஸ் ஆயிடுச்சு அப்படிங்கறத மறுக்க முடியுமா? இன்னொன்னு, மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்டேட், எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தேர்தல் செலவுகள்ல அதிகப்படியான செலவழிக்கிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு தான் பார்க்கப்படுகிறது. எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க. அவ்வளவு குற்றச்சாட்டுகளும் இருக்கு, அதை முழுமையா மறுக்க முடியாது. திரு நாராயணன், நீங்களும் குறிப்பிடல, சொல்லுங்க. இல்ல, திரு நாராயணன் கேட்க வேண்டியிருக்கிறது, நீங்க எந்த அடிப்படையில் இப்படியான நேரடியான குற்றச்சாட்டு, நீங்க வந்து தமிழ்நாட்டில் நம்ம கட்சி வளரணும், பாரதிய ஜனதா கட்சி வளரணும் நீங்க நினைக்கிறதுல எந்த தவறும் இல்லை. அதுக்கான பிரச்சாரங்கள்ல பரப்புரைகள் ஈடுபடுறீங்க, அது உங்களுக்கான உரிமைகள். ஆனா அதிமுக அழிந்து விட்டது, திமுக அழிந்து கொண்டிருக்கிறது, எந்த அடிப்படையில் இப்படி ஒரு நேரடியான மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை, விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க? அதாவது மரியாதைக்குரிய காமராஜர் அவர்கள் காலம் சென்ற பிறகு அவர் நம்மை விட்டு மறைந்த போது அவர் காங்கிரஸ்ல இல்லை அப்படிங்கிறத இங்க நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதன் பிறகு அண்ணாதுரை அவர்கள், அதன் பிறகு திரு கருணாநிதி அவர்கள், அதன் பிறகு திரு எம்ஜிஆர் அவர்கள், அது வரையிலும் ஓரளவுக்கு அந்த அரசாங்கமானது, கண்டிப்பாக நான் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்திருக்கிறேன். என்னுடைய 18, 19 வயதில் 89, 90லாம் உண்மையிலேயே தமிழகம் ஒரு முன்னேறிய மாநிலமாக சுதந்திரம் பெற்ற பின்பு இருந்தது என்பதில் மாற்று கருத்து இல்லை. நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லாம் வந்தது, அதெல்லாம் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஈவன் சாலைகள் பார்த்தீங்கன்னா இங்கே 60 கிலோமீட்டர் மதுரையிலேருந்து தேனி போகணும்னா ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் போயிடுவோம். ஆனால் குஜராத்தில் அந்த ஒரு 60-70 கிலோமீட்டர் போகணும்னா 3 மணி நேரம் ஆகும். அப்படியெல்லாம் இருந்த காலம் இருந்தது, நான் இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் இந்த மாநில கட்சிகள், நான் திராவிட கட்சிகள்னு நான் ஏன் சொல்லலைன்னா, இப்போ நண்பர் ரவிக்குமார் சொன்னார் கேரளாவில் வந்து அந்த கட்சி இப்படி செய்யுது இங்கே செய்யுதுன்னார். திராவிடம் என்பது ஒரு நிலப்பரப்பு. அதெல்லாம் இது இந்த மாநில கட்சிகள் திமுக, அண்ணா திமுக, அவங்க திராவிட கட்சிகளாக தான் சொல்றாங்க. அவங்களுக்கான அரசியல் திராவிடம்னு ஒண்ணு இருக்கு, அதை வச்சுதான் அவங்க பேசுறாங்க. நீங்க திராவிடம்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு அடிப்படையிலே நீங்க கேள்வி எழுப்புறீங்க. இல்ல, அதாவது அவங்க திராவிடம், நாங்களும் திராவிடம் தான், விட்டுருங்க. நான் என்ன சொல்ல வரேன், முதல்ல இந்தியாவிலேயே ஒரு தேசிய கட்சி எதிர்கட்சியாகவோ ஆளுங்கட்சியாகவோ இல்லாத ஒரு மாநிலம் இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் இன்னைக்கு. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த 2 பலம் வாய்ந்த கட்சிகள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திமுக, இது 2மே. ஆனால் இவர்கள் ஒற்றை தலைமையை வைத்துக் கொண்டு இதனால் வரையிலும் போய்கிட்டு இருந்தாங்க. இது ஸ்லோவா குடும்ப அரசியல் என்ன இருக்கு நான் சொல்றேன். மத்தியில கிடையாது. திரு மோடி அவர்களை வைத்துதான் 2014 தேர்தலே நடந்தது. அவருடைய வளர்ச்சி அரசியல் வைத்துதான் நம்ம இன்னைக்கு ஆட்சிக்கு வரும்பொழுது பிரதமர் வேட்பாளராக ஒரு முன்னர், நான் சொல்வது கட்சி, நாம இப்ப கட்சியை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அவர்கள் எப்படி ஆட்சி பொறுப்பு, அதுதான் சொல்றேன். அவங்க தான் வந்து முதல்வர் ஆறாங்க. முதல்வர் சென்ட்ரிக்கா தான் இந்த ஆட்சிகள் நடந்தன, அதுதான் விஷயமே. அப்போ இவங்க குடும்ப கட்சிகளாக, குடும்ப ஆட்சிகளாக மாற்றி விட்டார்கள். அதுதான் முதல் குற்றச்சாட்டு. இவங்க திராவிடன்னு சொல்லி தன்னுடைய குடும்பத்தினுடைய ஆட்சிகளாக 80% மக்கள் இன்றைக்கும் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இங்க சார் மாநில கட்சிகள் அனைத்துமே ஒற்றை தலைமையை கொண்ட கட்சிகள் தான். அது வந்து மமதா பானர்ஜி ஆகட்டும், பிஜு ஜனதா எல்லாமே, ஈவன் சந்திரபாபு நாயுடைய கட்சிகள் ஆகட்டும். ஆனா தேசிய கட்சிகள் அப்படி இல்லை, அது வேற. ஆனால் இந்த
திமுக அதிமுக கடந்த ஒரு 20-25 வருடங்களாக பார்த்தோமானால் மிக மோசமான சில விஷயங்கள், முக்கியமா நண்பர் மாணிக் தாக்கூர் அவர்கள் சொன்னது போல ஊழல்ல வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்கன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஊழல் ஊழல் அது என்ன தமிழ்நாட்டுக்கு மட்டுமே பிரத்யேகமா இருக்கான்னா நிறைய விஷயங்கள் இந்தியாவுக்கு பொறுத்து நான் இதை டிஃபெண்ட் பண்ணல. ஆனால் நீங்க சொல்ற விஷயங்கள்ல நம்ம வந்து இது இந்தியா முழுமைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயத்தை வெறுமனே தமிழ்நாட்டுல மட்டுமே இது டீசென்ட்ரலைஸ் ஆயிடுச்சு, ஊழல் மயமாயிடுச்சு, இந்த விஷயம் வரும்போது காங்கிரஸும் பாரதிய ஜனதா கட்சி ஒரே லைன்ல திங்க் பண்ணுதா? நான் என்ன சொல்றேன், நாம அதை பத்தி பெரிய லெவல் டிஸ்கஸ் பண்ணுவோம். பல வழக்குகளை நம்ம சுட்டி காட்ட முடியும் சார். அதெல்லாம் சரி சார். வியாபம்ல தொடங்கி பல வழக்குகளை நம்ம சுட்டி காட்ட முடியும். பரவாயில்ல. காமன்வெல்த் ஊழல்ல தொடங்கி பல வழக்குகளை சுட்டி காட்ட முடியும். இது எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கல. நான் மறுபடியும் சொல்றேன், நாம இப்போ தமிழகம் பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஊழல்ல வந்து எந்த மாநிலம் பெரிதாக வந்திருக்கிறது அதுவும் நம்ம கம்பேர் நிச்சயமா ஊழல் வந்து ஒரு வியாதி ஆயிடுச்சு பேசுவோம். ஆனா இங்க ஊழல் என்பது ஒரு அபிஷியலாவே ஆயிடுச்சு. ஒரு லேண்ட்ல போய் ஒரு சர்வேயரை கூட்டு போனா 10,000 ரூபாய் கொடு அப்படின்னா இதனோட வேல்யூ என்ன தெரியுமான்னு கேட்கறான். அவன் சொந்தக்காரன், அவன்கிட்ட அவன் கேட்கறான் இது வேல்யூ என்ன தெரியுமா, 10,000 ரூபாய் கொடுன்றான். ஒரு டாஸ்மாக் கடைக்கு போனா 10 ரூபாய் அதிகமா வாங்குறாங்க. இன்னைக்கு ஊழல் என்பது அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. நீங்க இது வந்து இங்க மட்டும்தான், நீங்க கேரளால அது பண்ண முடியுமா? நான் சொல்றேன் சார், கணக்கு போடுங்க. 10,000 கோடி ரூபாய்க்கு மேல டாஸ்மாக்ல ஊழல் நடக்குது. மதுவிலக்கு பத்தி பேசிட்டு இருக்காங்க. கேரளால கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை சிறப்பா செயல்படுறாங்க. இல்ல எந்த காங்கிரஸ் இருந்த போது கூட அங்க காங்கிரஸ் தான் கேரளால பில்லு கொடுப்பாங்க. இங்க ஏன் தெரியுமா பில்லு ஏன் கொடுக்க மாட்டேங்கன்னு கேட்டா கூட்டமா இருக்குதுன்னு கோர்ட்ல சொல்றாங்க தமிழக அரசு. இந்த இரண்டு கட்சிகளும் தமிழகத்தை குடும்ப அரசியல் கட்சியினுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆட்சியை பற்றி பெருமையாக பெருமை இல்ல சார், சிஸ்டம். நீங்க தவறா சொல்றீங்க. நான் சிஸ்டம் பரவாயில்ல சார், ஏன் நீங்க பாராட்ட கூடாதா? நிச்சயம் பாராட்டுங்க. அதான் சொல்லுங்க, நீங்க பாராட்டுங்க. அது நான் ஒரு கோடிட்டு பரவாயில்ல, நானே சொல்றேன் பாராட்டுறீங்க. நல்ல அரசியல் கேரளாவுல அந்த மாதிரி சிஸ்டம் இல்ல, மகாராஷ்டிரால இல்ல, இங்க மட்டும் தான். இந்த மகாராஷ்டிரால ஊழல் கிடையாது. இல்ல நான் சொல்றது மகாராஷ்டிரால டீசென்ட்ரலைஸ் ஊழல் கிடையாது. இல்ல கிடையாது. மகாராஷ்டிரால டீசென்ட்ரலைஸ் ஊழல் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மென்ட்ல இந்த மாதிரி அடி வாங்கிரும். இந்த மாதிரியான டீசென்ட்ரலைஸ்டு ஊழல் அவரை மாணிக் தாக்கூர் சொன்னதுல என்னன்னா உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் இல்லைன்னாரு. நான் சொல்றேன் உள்ளாட்சி அமைப்புகள் அதிகாரம் இருக்கிறது. இங்கதான் அதிகமா நிறைய புழங்குது. ரெண்டாவது ஜாதியே இல்ல, ஜாதி மறுப்புன்னு சொல்லி வந்தவங்க இன்னைக்கு தமிழகத்துல ஜாதி ரீதியாக மட்டும்தான் இந்த இரண்டு கட்சிகளும் அரசியல் செய்கிறது. 50 ஆண்டுகள்ல அதற்கு முன்னாடி இருந்த நிலைமையில இருந்து இன்னைக்கு வெகுவாக மாறி இருக்குங்கிறத மாற்று எல்லா விஷயங்களும் அரசியல் சொல்றேன். நான் அரசியல் உங்களுடைய தேர்தல் காலத்துல கூட இல்ல எந்த ஜாதின்னு போடுறீங்களா இல்லையா? பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியில தமிழ்நாட்டுல ஊடகங்கள் வேட்பாளர்களை எங்க போடுறோம், யார் எப்படி போடுறோம்? நான் சொல்றேன், நான் பட்டியல் போடுறேன். கோவையில் உங்களுடைய வேட்பாளர் யாரு? தஞ்சாவூர்ல உங்களுடைய வேட்பாளர் யாரு? சொல்லுங்க. நீங்க நான் சொல்றேன், எல்லோருமே தமிழ்நாட்டுக்கு வரும்போது அந்த தன்மையோட மாறுறோமா இல்லையா? சரியா? பாரதிய ஜனதா கட்சி மாறல. அப்ப அரசியல பொல்யூட் பண்ணது யாரு? இந்த மறுக்கல. நீங்க சொல்ற விஷயத்துல சமூக ரீதியாக இந்த விஷயங்கள் இருக்குங்கிறது நான் மறுக்கல. ஆனால் அதை சொல்லக்கூடிய இடத்துல நீங்க பாரதிய ஜனதா கட்சியில மாற்றுகிறோம் சொல்லி நம்ம எந்தெந்த சமூகங்கள் எங்க இருக்காங்களோ அந்த வேட்பாளர்கள் தான் போடுறோம். இருக்கிறோம், நாங்க மாத்துறோம். சவுத் சென்னைக்கு யார போடுறோம்? சவுத் சென்னைக்கு யார வேட்பாளரா போடுறோம்? எல்லா இடங்களுக்கும் இதுதான் நடக்குதுன்ற. இது வந்து அப்படி பார்த்து திமுக அதிமுக போடுதுன்னா பாரதிய ஜனதா கட்சி அதான் செய்யுது. இது நியாயம் இல்ல. அவர்கள் செய்வது தவறுனா நீங்க செய்யறது தவறு. நீங்க ஒரு தலைவரா தான் பார்க்கணும். ஆனா நான் சொல்றது ஒரு கேண்டிடேட்டே ஜாதி பார்த்து போடுற ஒரு பழக்கம் இங்க எல்லாருக்குமே பொருந்துது. தலைவர்களே விட்டுருங்க, மற்ற வேட்பாளர்களோட குறிப்பிட்டு சொல்றேன். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க போட்ட வேட்பாளர்களை எடுத்து சொல்லுங்க, யார் யார் எங்கெங்க நின்று இருக்காங்க, அந்தந்த பகுதியில் அவங்க ஏன் நிறுத்தப்பட்டார்கள் சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு எந்த விஷயமா இருந்தாலும் போட்டி வருது. நான் வந்து முழுக்க இதேதான் அவங்க காரணமா சொல்லுவாங்க. நான் சொல்றேங்க இல்லைங்க, இன்னைக்கு ஒரு ஊடகத்துல கூட நீங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணீங்கன்னா காம்படிஷனை வச்சு தான் ப்ரோக்ராமே பண்றீங்க. இதுதான் ப்ராப்ளம். யார் அந்த ட்ரெண்ட் செட் பண்றாங்க அப்படிங்கறத விஷயம். நாம இப்ப டிஸ்கஸ் பண்றது இந்த 50 ஆண்டு காலத்துல எப்படி பொல்யூட் பண்ணாங்கன்றது தான். இதுல ஊழல், ஜாதி, எல்லாத்தையும் விட மது, இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் இந்த நாட்டு மக்களை
மதுவுக்கு நீங்க அடிமையாக்கி முன்வைத்த இருக்கிறார்கள். கேரள முன்மாதிரி நீங்க இப்ப உடனே என்ன கேட்பீங்கன்னா, நீங்க பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலம் எல்லாம் இருக்கிறாங்க. அங்கே ஒரே இல்ல சார், பரவாயில்ல, நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன். எங்கேயாவது இந்த நாட்டுல பீகார் எடுத்துங்க, தமிழகத்தை விட பெரிய மாநிலம், அங்க இருக்கக்கூடியவர்கள் தமிழகத்தை விட படிக்காதவர்கள். ஆனால் அங்க 4500 ஒரு நிமிஷம் சார், 4500 கோடி தான் வருவாய் இழப்பு. எப்போ மது ஒழிப்புன்னு வரும்போது இங்க 35,000 கோடி எப்படி வந்தது? அதற்கு காரணம் இந்த இரு திராவிட கட்சிகள். டாஸ்கோ அண்ணல் அம்பேத்கர் சொன்னாரு, டாஸ்கோவை மூடிட்டு இவங்க தனியார் உற்பத்தின்னு சொல்லி இந்த இரு கட்சிகளுக்கு சொந்தமான ஆலைகளின் மூலமாக அரசாங்கத்தின் மூலமா விற்கிறார்கள். இதுதான் மிகப்பெரிய விஷயம். இந்த இரண்டு திராவிட கட்சிகள் ஊழலை பத்தி சொன்னாரு. இப்ப ஊழலை மட்டுமே ஒரு இஷ்யூவா முன்வைச்சு அண்ணா சாரே இயக்கம் துவங்கியது தமிழ்நாட்டில் கிடையாது. ஊழலை மட்டுமே முன்வைத்து தேர்தலை சந்தித்து அரவிந்த் கெஜ்ரிவால் வெற்றி பெற்றிருப்பது தமிழ்நாட்டில் கிடையாது. அப்ப இங்கதான் அது இருக்கு அப்படின்னு சொல்லி வட இந்தியா அது ஒரு முக்கியமான விஷயமா சொன்னாரு. ஆனா அதுக்கான ஒரு கவுண்டர் தான் சொல்றாரு. அதுவும் ஏற்கக்கூடிய நீங்க சொல்ற ஊழல் குற்றச்சாட்டை நான் மறுக்கல, அது நிறைய இருக்கு. ஆனால் அது தமிழ்நாட்டுக்கு மட்டுமே உரித்தானதாங்கிறது தான் கேசிபி ரொம்ப சுருக்கமா. அதாவது மொழிக் கொள்கை அப்படிங்கிறது திராவிட கட்சிகளுடைய ஒரு மிகப்பெரிய சாதனை. இன்னைக்கு உலக அளவில் இந்த சாஃப்ட்வேரில் தமிழ்நாடு முன்னணியில் இருக்குது அப்படின்னால், தமிழ்நாட்டில் நிறைய படித்தவங்க இருக்கிறாங்கன்னா அந்த இருமொழி கொள்கை, நம்மளோட அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் அதை நம்ம அந்த இருமொழி கொள்கையில் போனதுனால தான் அந்த முன்னேற்றம். வட இந்தியா அதனால தான் அந்த முன்னேற்றத்தை அவங்க அடையலை. அதே மாதிரி ஜாதி மறுப்பு, பெண்கள், திருமணம், இதில் எல்லாம் சமுதாய மாற்றங்கள் நிறைய வந்திருக்குது. இன்னைக்கு ஜாதிகளில் பெரும்பான்மையான சமுதாயங்களில் பொண்ணு கிடைக்கிறது இல்லை. அதனால இன்னொரு 10-20 வருஷம் போகும்பொழுது அது தானாவே கரைஞ்சு போயிடும். அது மாற்றங்கள் நிறைய பார்க்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் திரு ரவிக்குமார் குறிப்பிட்ட விஷயத்தையும் கவனிக்க வேண்டியிருக்கிறது. ஆணவ படுகொலைகள் அதிகரிக்கிற சூழலும் இங்க இருக்குது. அதை நம்ம மறுக்க முடியாது. அதை அட்ரஸ் பண்ணி ஆகணும். இந்த விஷயங்கள தனிப்பட்ட குற்றச்சாட்டுகள் இல்ல. நேரம் ரொம்ப ஒரே பாயிண்ட் சொல்லிடுறேன். அதாவது இனி எதிர்காலங்களில் ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அப்படிங்கிறவங்க ஒரு சிஇஓ மாதிரி தான் ஃபங்க்ஷன் பண்ணணும். இனிமேல் தவிர இப்போ ஒரு அமரர் எம்ஜிஆர் போலவோ அமரர் அம்மா அவர்களை போலவோ ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர்கள் இனி இல்லை. அதனால ஒரு டெவலப்மெண்ட் ஓரியன்டட் பாலிடிக்ஸ், ஒரு கூட்டு தலைமை, அந்த மாதிரி போனா தான் தொழில் வளர்ச்சி அடையும். விவசாயம் குறைஞ்சிருச்சு. வெஸ்ட் ஜோன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தொழிலில் நசுங்கிடுச்சு. அது அம்மா ஒரு விஷன் 23ன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு அடி கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறாங்க. அதை நோக்கி முன்னெடுத்துட்டு போகணும். அவங்க திரு பொன்னார் சொன்ன கருத்து வன்மையாக கண்டிக்கப்படுறது. இன்னும் ஒரு 50-100 வருஷம் ஆனாலும் கூட இந்த திராவிட கட்சிகள் கையில தான் இருக்கும். காங்கிரஸோ பிஜேபியோ வர முடியாது. அவர் மாணிக் தாக்கூர் ஏன் ஆயம்மான்னு சொல்லி சொன்னாருன்னு எனக்கு தெரியல. ஒண்ணு இல்ல, அண்ணா நாராயணன் சொல்லும்போது சொன்னாங்க, கேரளாவுல கருணாகரன் முதலமைச்சராக இருக்கும் போது ஃபார்ம் ஆயில் ஊழல்ல தான் பதவியை இழந்தார். மணல் கடத்தல தொடக்கிறதுக்கு தைரியம் இருக்குதா சார்? திராவிட கட்சி ஊழலை பத்தி சொல்றீங்க, மத்திய அரசுல ஊழலை பத்தி பார்க்கணும். மீண்டும் சொல்றேன், பிஜேபி அல்லது ஏடிஎம்கே அப்படிலாம் இல்ல. இது விஷயம் அவர் நண்பர் சொன்னாரு 3 லட்சம் 2 லட்சம், நீங்களும் சொன்னீங்க அப்ப பேசுவோன்னு. நான் என்ன சொல்றேன், நிலக்கரி ஊழல் எந்த ஆட்சியில் வந்தது? அதெல்லாம் இருக்கு. நானே கேட்டேங்க, காங்கிரஸ் ஆட்சியினுடைய எல்லா ஊழல்களை பத்தி கேட்டேன். இப்ப கேள்வி அந்த ஊழல்களை சொல்லி நீங்க இதை நியாயப்படுத்த முடியுமா? அதையெல்லாம் சொல்லி நியாயப்படுத்த முடியுமா? ஊழலை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனா சொத்து குடும்பங்களுக்கு தண்டனை எடுத்துருக்குது. எப்படி இல்லாம சொல்ல முடியாது? யார் இல்லாம இருக்கு? பீகார்ல திரு நாராயணன் குறிப்பிட்ட விஷயம் இருக்கு. திரு நாராயணன் குறிப்பிட்ட விஷயம் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வேற ஊழல் குற்றச்சாட்டுகளையோ வழக்குகளையோ சொல்லி இதை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலும் எல்லா மத்திய பேசிட்டு இருக்க வேணாம்னு சொல்றான். திரு அப்பா ரொம்ப சுருக்கமா உங்களுடைய இறுதி கருத்துக்களை சொல்லுங்க. அப்பா, ஊழல் என்பது இங்க டீசென்ட்ரலைஸ் ஆயிருக்கு, மையப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. நிறைய விஷயங்களை செய்திருந்தாலும் கூட ஒரு 2 விஷயங்கள். ஒன்னு, சமூக ரீதியான இந்த பிளவுகள் இன்னமும் தொடர்ந்துட்டு இருக்கு. சமூக நீதியை பத்தி நம்ம பேசுற தமிழ்நாட்டில் இன்னமும் அது அதிகரிக்கிற சூழலும் ஆணவ படுகொலை நடக்கிற சூழலும் இருக்கிறது. இன்னொரு பக்கம் ஊழல் மையப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 2 குற்றச்சாட்டுக்கு ரொம்ப எளிமையா ரொம்ப சுருக்கமா உங்களுடைய பதில். இல்லை, ஊழலை நாங்கள் எதிர்க்கக்கூடிய ஆள் தான். நாங்கள் அதை வரவேற்கலை. அது நடந்துகிட்டு இருக்கிறது, இப்போ இருக்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறத அவங்க வெளிப்படுத்ததை நம்ம ஒத்துக்கிட்டோம்.
அதுதான் நம்முடைய செயல் தலைவர் தளபதி அவர்கள் சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே நம்முடைய ஊழலை எதிர்த்து லோக்பால் சட்டம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நிச்சயமா நாங்கள் கொண்டு வருவோம். ஏற்கனவே ஒருக்கா கொண்டு வந்தது தான் எம்ஜிஆர் அவர்கள் அதை மாற்றிட்டாங்க. ஆனால் நான் ஊழலை நியாயப்படுத்தலை. அண்ணன் நாராயணன் ஞாபகம் இருக்கணும், ரெட்டி சகோதரர்கள் எடியூரப்பா உங்க பிஜேபியினுடைய தலைவர் லட்சுமணன் கையங்களவமா நாங்க கட்சி விட்டு தூக்கி போட்டுட்டோம். நீங்க ஆராசாவை கட்சி விட்டு வெளியே அமிச்சீங்களா? நாங்க ரெட்டி சகோதரர்களை கட்சி விட்டு தூக்கி போட்டுட்டோம். ஆராசாவை வெளியே அமிச்சீங்களா? ரெட்டி சகோதரர்கள் கட்சியில இல்ல. அவர் பதில் நீங்க சொல்லிருக்கீங்க, அது அவர் பதில் சொல்லட்டும். நாங்க என்ன எங்களுக்கு இல்ல நான் முடிச்சிருக்கேன். ராஜா அவர்களை கோர்ட்டு தண்டிச்சா நாங்க தூக்கி வெளியே தான் அப்படிங்கறத சட்டத்தை நம்பரோட்டி தான் நாங்க சொல்லியிருக்கோம். அப்ப இது சரினா அப்ப அது சொல்லலாமா? நீங்க ஊழலை பற்றி பேசாதே. ஐயா நீங்க அது சொல்லலாமா? ராஜாக்கு ஒரு நியாயம், ரெட்டி சகோதரருக்கு ஒரு நியாயமா? நீங்க பேசுறதுக்கு தான் பதில் சொன்னேன். நீங்க ஜாதியை சொன்னீங்க. நீங்க நாராயணன் நாளைக்கு நார்வேல வந்து நாராயணன் பார்லிமெண்ட்ல நிப்பீங்களா? நீங்க குடுப்பீங்களா? அதை பற்றி பேசக்கெல்லாம் உங்களுக்கு தகுதி இல்ல. நீங்க நிப்பீங்களா? முதல்வர்கள் நம்ம ஊர்ல நிக்கிறாயா? அது நம்ம ஊர்ல நிக்கிறாயா? நீங்க எனக்கு ஆதரவா வாக்கு கேட்பீங்க, ஓட்டு போடுவீங்க. டிஎம்கே அலையன்ஸ் நேரம் ரொம்ப வச்சு நீங்க இல்ல இந்த நாட்டுல ஜாதியையும் மதத்தையும் புகுத்து அதன் அடிப்படையில வாக்கு கேட்டு இந்தியாவை பிளவுபடக்கூடிய இயக்கம் நீங்க. இன்னொரு நாள் பெரிய விவாதத்துக்கு பேசலாம். அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. திரு அப்பா உங்க கருத்துக்களுக்கு நன்றி. இல்ல நாங்க தான் இன்னைக்கு சமூக நீதி பார்வையில அது கொண்டு வந்து ஜனதா ஆட்சி கொண்டு வந்தோம். திரு அப்பா உங்க கருத்துக்களுக்கு நன்றி. இல்ல நேரம் ரொம்ப கடந்து போயிட்டு இருக்க நாராயணன். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இருக்கு திரு அப்பா, நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் போகணும். இதை தொடர்ந்து பேசலாம் நிச்சயமா. அது ஒரு பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட் தான். ஆனால் 50 ஆண்டு கால திராவிட ஆட்சிகள் அப்படிங்கிறதுல பல விஷயங்களை சொல்லிக்கிறதுக்கு இருக்குது. பல விஷயங்கள்ல சமூக நீதி உள்ளிட்ட திட்டங்கள் ஆகட்டும், அல்லது பெண்களுக்கான சம உரிமை ஆகட்டும், அல்லது அதே போல தொழில் வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களையும் கூட தமிழகம் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைந்திருக்குன்னு தான் சொல்லணும். அதுதான் இன்றைக்கு வந்து வாக்காளர்களுடைய எண்ணமாகவும் பிரதிபலிச்சிட்டு இருக்குது. அதே நேரத்தில் விமர்சகர்கள் குறிப்பிடுற இந்த முக்கியமான விஷயங்களும் நம்ம மறுக்க முடியாது. ஊழல் என்பது தமிழ்நாட்டில் மையப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமில்லானாலும் தமிழகமும் இருக்கிறது. அதிலிருந்து வெளியே வேண்டிய சூழலும் இருக்குது. மிக குறிப்பாக சமூக ரீதியிலான ஒரு சமூக நீதி கொள்கைகளை கொண்டு நடத்தக்கூடிய ஆட்சிகள்ல ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பது என்பது அது எந்த அளவில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, அல்லது இது போன்ற சமூக ரீதியான கட்சிகளுக்கான தேவைகள் இங்கே எங்கே வருகிறது அப்படிங்கிற கேள்விகளும் தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்குது. அதே போல வாரிசு அரசியல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை சொன்னாலும் கூட பெரும்பான்மையாக பல விஷயங்களை மக்கள் இங்க வந்து அடுத்தடுத்த இப்போ 2 தலைமைகள் இங்கே இருந்தன. திரு நாராயணன் குறிப்பிட்டது போல தலைமைகள் ரொம்ப முக்கியமா இருந்தது. மாநில கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தலைமைகள் பெரிய ஆளுமைகளாக திமுகவை பொறுத்தவரை திரு கருணாநிதி அவர்களும், அதே போல அதிமுகவை பொறுத்தவரை ஜெயலலிதா அவர்களும் இருந்த ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருந்த ஒரு சூழல் மாறி இன்றைக்கு புதிய தலைமைகள் வந்திருக்கிறது. இந்த தலைமைகளுக்கு இருக்கிற சவால்கள் அதிகமாக இருக்கின்றன. இன்னைக்கு தேசிய கட்சிகள் மீண்டும் தமிழகத்தை தங்களுடைய களமாக பார்க்கிறார்கள். எல்லோருக்கும் அந்த உரிமை இருக்கிறது. தேசிய கட்சிகளுக்கான அரசியலுக்கான ஒரு நேரத்தை அல்லது அதுக்கான ஒரு இடத்தை மக்கள் கொடுக்க போகிறார்களா? பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு